தோரணமலை என்றாலே மனதில் முருகன் சேவடியே. தோரணமலை என்றாலே மனதில் முருகன் சேவடியே. வாரண முகம் கொண்ட மலையில் இருக்குது 1000 படியே. வாரண முகம் கொண்ட மலையில் இருக்குது 1000 படியே. காடாயிருந்த ஆலயம் வளர்ந்தது 50 ஆண்டினிலே. அது ஆதிநாராயணன். ஆதிநாராயணன் என்றொரு அடியவர் உழைப்பினிலே. தோரணமலை என்றாலே மனதில் முருகன் சேவடியே. முருகன் அருளை வையகம் பெறவே அவரும் ஆசை கொண்டார். சித்தர்கள் வாழும் தோரணமலையை உலகம் அறியச் செய்தார். முருகன் அருளை வையகம் பெறவே அவரும் ஆசை கொண்டார். சித்தர்கள் வாழும் தோரணமலையை உலகம் அறியச் செய்தார். உயிரெல்லாம் முருகனை நிறைத்து தவமாய் சேவை செய்தார். பக்தர்கள் கூட்டம் பெருகிட கண்டே தினமும் மகமகிழ்ந்தார். தோரணமலை என்றாலே மனதில் முருகன் சேவடியே. மாமலை இருக்கும் வரையில் அவர் புகழ் நிலைத்திருக்கும். நம் ஆதிநாராயணன் ஆன்மா காற்றில் கலந்திருக்கும்.